1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். ஒரு காலத்துல இந்த பூமி பந்தோட வரைபடத்தையே சிவப்பாக்கி வைத்த பேரரசு பிரிட்டன். உலக நிலத்தின் 10% மேல் உலக மக்கள் தொகையின் 1/4 பங்கு. இந்த அளவுக்கு எல்லாம் அவர்களோட ஆட்சிக்குள் இருந்தது. சூரியன் அஸ்தமிக்காத பேரரசுன்னு தாங்களே பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு அந்த சேம் பிரிட்டிஷ் ஒரு பெரிய தீவு நாடு மட்டும். 100 வருஷத்துக்குள்ள நடந்த இந்த மாற்றம் வெறும் அரசியல் கதை இல்ல, முழுக்க ஒரு சிஸ்டம் எப்படி தன் மேலேதானே கொலாப்ஸ் ஆகுது என்பதுக்கான லைவ் எக்ஸாம்பிள். அந்த பேட்டர்ன் தானே நம்ம பல பெரிய நிறுவனங்களின் வீழ்ச்சியிலுமே பார்த்திருக்கோம். அதனாலதான் இந்த வாய்ஸ் ஓவர்ல பிரிட்டிஷ் எம்பையர் கொலாப்ஸ் ஆகி பக்கத்துல வச்சு பெரிய நிறுவனங்களோட வீழ்ச்சிகளையும் ஒத்து பார்க்க போறோம். ஒரு பேரரசை கட்டி எழுப்புறது கஷ்டம், ஆனா அந்த அளவுக்கு பெருசாயிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் லாங் டர்ம் மெயின்டைன் பண்றதுதான் இன்னும் கஷ்டம். பிரிட்டிஷ் பேரரசுக்கு அந்த பிரஷர் அன்பேரபிள் ஆக்குனது 2 உலக போர்கள். 1914க்கு முன்னாடி லண்டன் உலக நிதி கேபிட்டல், பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரி வேர்ல்ட்ஸ் ஒர்க் ஷாப், ராயல் நேவி கடல்களின் அப்சல்யூட் பாஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சனாலே ஃபைனான்ஸ் ட்ரேட் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரே நேரத்துல சுருண்டு போனது. போர்க்களங்களில மட்டுமல்ல, பேலன்ஸ் ஷீட்லயும் அவர்கள் ஹெவியாக ப்ளீடிங். பாரோவிங்ஸ், லாசஸ், டிஸ்ட்ராய்ட் அசெட்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கும் கடன் கொடுத்து பழகிய எம்பையர் தானே அமெரிக்கா போன்றவர்களிடம் கடன் கேட்க வேண்டிய நிலைக்கு. செகண்ட் வேர்ல்ட் வார் அந்த சேம் பிராக்சர்ல ஒரே பெரிய சுத்திய போட்டது. 1945க்கு அப்புறம் பிரிட்டன் ஜெயிப்பவர்கள இருந்தாலும் ரியல் அது ஒரு அசதியான கலைத்த சூப்பர் பவர். அதோட ஜிடிபி 1913 லெவலுக்கு கீழே, எக்ஸ்போர்ட்ஸ் டவுன், கரன்சி பிரஷர், பப்ளிக் டயர்ட் ஆஃப் வார் ஸ்பெண்டிங். எம்பையர்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணும் ஹிஸ்டோரியன்ஸ் இம்பீரியல் ஓவர் ஸ்ட்ரெச்னு சொல்லுறார்கள். கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப பெருது, அதை சஸ்டெயின் பண்ண ரிசோர்சஸ் குறைவு. இதே பேட்டர்ன் தான் பல பெரிய பிசினஸ் எம்பையர்ஸ்லயும் நாம பார்த்திருக்கோம். ஒரு ஃபேமிலி குரூப் அல்லது ஒரு கார்ப்பரேட் ரேபிட் growth எடுக்கும்போது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னும் டிவிஷன் ஓபன் பண்ணலாம்னு தன் கெப்பாசிட்டியை விட வெளியே கமிட்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறது. செய்பு குரூப் மாதிரியான ஜப்பானிய எம்பையர் ரயில்வேஸ், ஹோட்டல்ஸ், ரியல் எஸ்டேட், பேஸ்பால் டீம் வரை எல்லாம் ஓன் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு பின் கவர்னன்ஸ் லூசன் ஆக, கம்ப்ளைன்ஸ் பக்கம் கவனம் குறைய, அக்கவுண்ட்ஸ் மிஸ் ரிப்போர்ட், டெட் ஹை, அதே ஓவர் ஸ்ட்ரெச் பிரின்சிபல் காரணமா கிராஷ் ஆனதுக்கான கேஸ் ஸ்டடிக்கு பழமை இல்லை. இம்பீரியல் கன்சாலிடேட்டட் மாதிரி ஃபைனான்ஸ் குரூப்ஸ் முதலீட்டாளர்களிடம் டோட்டல் ஆசெட் ப்ரொடெக்ஷன் ட்ரீம் விற்று ரியல்ல லாஸ் மேக்கிங் ஆபரேஷன்ஸ்க்கு, ஸ்பெகுலேட்டிவ் வெஞ்சர்ஸ்க்கு பணம் எரிஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல எல்லா பிளேட்ஸையும் ஒரே நேரத்துல கீழே விழுந்துச்சு. பிரிட்டிஷ் எம்பையர் சொந்த லிமிட்ஸ் தெரியாமல் கமிட்மெண்ட்ஸ் உயர்த்தி கொண்டது போலவே இத்தகைய நிறுவனங்களும் அளவை மீறிய ஆட்சியிலேயே விழுந்துருச்சு. பிரிட்டனுக்கு பாதாளத்திலிருந்து வந்து சேர்ந்த 2வது பெரிய வேவ் நேஷனல் அவேக்கனிங். எம்பையரோட பிரைட் ஆக்சுவலி காலனிகளிலிருந்து வரும் ரெவென்யூ, மேன் பவர், ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்தது. அதுலவும் கிரவுண்ட் ஜுவல் இந்தியா. ஆனால் அதே இந்தியா தான் அந்த பேரரசின் மண்டையோடு உடைஞ்ச முக்கிய காரணம். 1857 நடந்த செப்பாய் முட்டினி, நம்ம சொல்றது போல முதல் சுதந்திர போராட்டம். ஆரம்பத்தில் அவங்க கண்ணில் சிறிய கம்பெனி முட்டினி போலத்தான் இருந்திருக்கும். ஆனா அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை டிசால்வ் ஆக, டைரக்ட் கிரவுன் ரூல் ஆரம்பிக்க வைக்கும் அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தது. அதே போல ஒரு கார்ப்பரேட் உலகத்துல பார்த்தா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். இனிஷியலி ஒரு ட்ரேட் வெஞ்சர், அப்புறம் தனியா டாக்ஸ் ஆர்மி, டெரிட்டரி கண்ட்ரோல் வந்து மினி எம்பையர். growth, overdose, corruption, exploitation, accountability இல்லாமை ஃபைனலி 1857 அப்ரைசிங்க்கு பின்பு கிரவுன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணித்தான். பர்பஸ், எம்பேத்தி, கவர்னன்ஸ் இல்லாத growth ஒரு டைம்க்கு பின் சிஸ்டம் பதில் கேட்கணும், நேரம்னு டிமாண்ட் பண்றது. 20ஆம் நூற்றாண்டு வந்ததும் காந்தி போன்ற தலைமைகள் நேஷனல் மூவ்மெண்ட் ஐமேஸ் லெவலுக்கு தூக்கி போட்டார்கள். சிவில் டிசிப்ளைன்ஸ், நான் கோஆபரேஷன், குயிட் இந்தியா. இந்த பாதையில் பிரிட்டிஷ் ராஜ்க்கு கிடைத்தது பிரஸ்டிஜ் லாஸ், மாரல் அத்தாரிட்டி லாஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இன்க்ரீஸ். இந்தியா மெயின்டைன் பண்ணதே லாஸ் சென்டராக ஆரம்பிச்சது.
இது ஒரு எம்பையருக்கு கிளாசிக் லெஜிட்டிமசி எரோஷன் ஸ்டேஜ். ரோமன் எம்பையர் கான்டெக்ஸ்ட்ல பேசும்போது ஹிஸ்டோரியன்ஸ் சொல்லுவதை போல கரன்சி டிபேஸ்மெண்ட், டெட் ஸ்பைரல், சோஷியல் டிகே, லெஜிட்டிமசி எரோஷன், கொலாப்ஸ் இன் சீக்வென்ஸ். மாடர்ன் பிசினஸ்லயும் இதே லைன். பிராண்ட் மீது நம்பிக்கை குறைந்து, ரெகுலேட்டரி கிராக்டவுன்ஸ், கஸ்டமர் பேக்லாஷ், எம்ப்ளாயி ரிவோல்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கிருந்து மேல் கவர்னன்ஸ் போட முடியாதுன்னு சிச்சுவேஷன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேஸ்ல போல ஒரு நிறுவனம் தன்னை கவர்மெண்ட் போல நடத்த ஆரம்பித்தால் சிவில் சொசைட்டியும் ரெகுலேட்டர்ஸும் கஸ்டமர்ஸும் அல்டிமேட்லி ரிவோல்ட் பண்ணுவாங்க. மூன்றாவது டிசைசிவ் ஃபேக்டர் எக்கனாமிக்ஸ் அண்ட் பவர் ஷிஃப்ட். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வால பிரிட்டிஷின் டாப், ஆனா 20ஆம் நூற்றாண்டுக்குள் ஜெர்மனி, அமெரிக்கா ஆகியவை ப்ரொடக்டிவிட்டி, இனோவேஷன், ஸ்கேல்ல அட்வான்டேஜ் எடுத்து விட்டுச்சு. பிரிட்டன் ஈஸி மணி, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எம்பையர் ப்ராஃபிட்ஸ் மீது ஒன்றும் தெரியாத நம்பிக்கை வைத்து பெயின்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம், ப்ராடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போஸ்ட்போன் பண்ணியது. வெளிநாட்டிலிருந்து வரும் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் தான் நம்ம மேஜர் இன்கம். இதே போதும்னு எண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணாம இருந்தது. இதே மாதிரி தான் பல குடும்ப குரூப்களுக்கே பழைய பிசினஸ் மாடல் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு நினைச்சு டிஜிட்டல் டெக்னாலஜி, கன்சியூமர் பிஹேவியர் சேஞ்சஸ் இக்னோர் பண்ணி போய் சடனா டிஸ்ரப்ஷன் வந்தப்போ கேஷ் ஃப்ளோ பிரேக். வேர்ல்ட் வார்க்கு பிறகு லண்டன் உலக ஃபைனான்ஸ் கேபிட்டல் இல்லை. அந்த சேர் நியூயார்க்குக்கு போச்சு. பவுண்ட் குளோபல் ரிசர்வ் கரன்சியா இருந்தது கொலாப்ஸ், டாலர் டேக் ஓவர். அமெரிக்கா சப்போர்ட் இல்லாம பிரிட்டன் சர்வைவல் இட் செல்ஃப் டஃப். 1956 சூயஸ் கிரைசிஸ்ல ஈஜிப்ட் கேனல் நேஷனலைஸ் பண்ணினப்ப பிரிட்டிஷ், பிரெஞ்சு, இஸ்ரேலி கம்பைன் மிலிட்டரி ஆக்ஷன் தொடங்கிச்சது. ஆனா யுஎஸ் ஃபைனான்சியல் பிரஷர் போட்டு பவுண்டை மார்க்கெட்ல செல் பண்ண த்ரெட் பண்ணிய நேரத்துல பிரிட்டன் ஃபோர்ஸ்ஃபுல்லி பேக் ட்ராக் பண்ண வேண்டிய அவலம். அதே போல உங்கள் கார்ப்பரேட் வேர்ல்ட்ல ஒரு காலத்துல லெண்டர், மார்க்கெட் மேக்கர், இண்டஸ்ட்ரி லீடர் இருந்தவர்களுக்கு ஒரு நாள் ஃபண்டிங், கிரெடிட் லைன்ஸ், இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் குறைஞ்சு ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா இம்மீடியட்லி ஸ்டேட்டஸ் சேஞ்ச். பேலன்ஸ் ஷீட்ல தான் ஒரிஜினல் பவர் இருக்குன்னு அது நினைவூட்டும். இவ்ளோ பேசினோம், இங்க நமக்கு என்ன பாடம்? ஒரு எம்பையர் கொலாப்ஸ் பேட்டர்ன்ல ஹிஸ்டோரியன்ஸ் சொல்ல வருவது சேம் பேட்டர்ன் தான் கார்ப்பரேட் எம்பையர்ஸ்லயும் ரிப்பீட் ஆகுது. ஓவர் எக்ஸ்பான்ஷன் வித்வுட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட், இக்னோரிங் இனோவேஷன், லாஸ் ஆஃப் லெஜிட்டிமசி மற்றும் எக்ஸ்டர்னல் ஷாக் சேர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு பின் கொலாப்ஸ். பிரிட்டிஷ் எம்பையரையோ, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோ, சேபு குரூப்பியோ, இம்பீரியல் கன்சாலிடேட்டடையோ எல்லாருமே ஒரே ஃபண்டமெண்டல் தவறு பண்ணியிருக்காங்க. நாம இதுவரை ஜெயிச்சே வந்தோம், இனிமேல் ஏதாவது டிராஸ்டிக் சேஞ்ச் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு நம்புற கம்ப்ளேசன்சி. growth ஸ்பீட், கவர்னன்ஸ் மற்றும் பர்பஸ் லெவலுக்கும் மேல போன இடத்திலிருந்தே ஆக்சுவல் டிக்ளைன் ஆரம்பிக்குது. அதனாலதான் வரலாறே நமக்கே வார்னிங் கொடுக்குது. ஒரு நாள் உங்க ஆர்கனைசேஷன், உங்க சிஸ்டம், உங்க பிராண்ட் பிரிட்டிஷ் எம்பையர் போலே பீக்ல இருந்து டிராப் ஆகாம இருக்கணும்னா ஸ்கேல் மட்டும் இல்ல, செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசம்ஸ், டிரான்ஸ்பேரன்சி, இனோவேஷன், எம்பத்தி எல்லாத்தையும் ஈக்குவலி ஸ்கேல் பண்ணணும். இல்லனா ஒரு காலத்தில் சூரியன் அஸ்தமிக்காத எம்பையர்னு சொன்னவங்களும் இப்போ ஹிஸ்டரி புக்ல ஒரு சாப்டர் மாதிரி தான் இருக்காங்க. டுமாரோ நீங்க உருவாக்குற நிறுவனங்களுக்கும் சிஸ்டம்ஸ்க்கும் இது ரிப்பீட் ஆகாத மாதிரி இந்த பேட்டர்னை நினைவுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.